ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. சீதாபதியான ராமனை வணங்குவோம். எங்கும் எதிலும் எப்போதும் சீதாராமர்களே விளங்குகிறார்கள். உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கும் எம்பெருமான் தற்போது எத்தனையோ திருத்தலங்களில் கோயில்கள் தோறும் ராமனாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். ராமர் கோயிலை அடைந்தாலே மனம் தூய்மைப்படுகிறது, திருப்தி ஏற்படுகிறது. ராமனை தரிசித்தோமானால் நமக்கே ஒரு பேருவகை சாந்தி ஏற்படுவது உறுதி. தற்போது நம்முடைய ஆபத்துகளெல்லாம் போய் சம்பத்தே ஏற்படுத்த வல்ல ஊனமாஞ்சேரியை அடைகிறோம். சென்னை வண்டலூருக்கு அருகே கிழக்கு நோக்கி செல்லும் பாதையில் 3வது கிலோமீட்டரில் உள்ளது ஊனமாஞ்சேரி. என்றோ ஒரு நாள் ஓர் அரசனின் ஊனத்தை மாய்த்தபடியால் ஒழித்தபடியால் ஊனத்தை மாய்த்த சேரி ஊனமாஞ்சேரி, திம்மசமுத்திரம் என்ற அக்காலத்தில் இவ்வூருக்கு பெயர். அங்கே கோதண்டராமர் எழுந்தருளியுள்ளார். இன்று நாம் மூலவர் எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்பதை சேவிப்போம். ஆச்சரியம்! நடுவே ராமன் உள்ளார். கையில் வில்லும் அம்பும் இல்லை. ஆனால் தன்னுடைய வலக்கையாலே அம்பை எடுக்கும் ஒரு பாணியில் எழுந்தருளி உள்ளார். இடது புறத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகனனும் உள்ளார்கள். இங்கு ஓரிடத்தில்தான் அண்ணனும் தம்பியும் கூட இருப்பார்கள் போலும். இவர்கள் இருவரும் இரட்டை குழந்தைகள். எங்கு இவர்களை நாம் சேர்ந்து சேவித்திருக்கிறோம்? அநேகமாக லக்ஷ்மணன் ராமனோடு இருப்பார், சத்ருகனன் பரதனோடு இருப்பார். ஆனால் ஒரு மாறுதலுக்கு இலக்குவனும் சத்ருக்கனும் இடது பக்கமும், வலது புறத்தில் சீதையும் பரதனும் எழுந்துருளி உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் சேவித்துக் கொள்கிறோம். லக்ஷ்மணனுக்கு எதிர்த்தாற் போலேயே ஈசான்ய மூலையில் ஹனுமான் கூப்பிய கைகளோடே எழுந்துருளி உள்ளார். எப்போதும் சீதைக்கும் ராமனுக்கும் மட்டும் தொண்டு புரிந்து இவருக்கு பழக்கம். ஆனால் எங்கு அவர்களுடைய குடும்பத்துக்கே தொண்டு. அது இவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும்! ராம பரிவாரத்துக்கே தொண்டு புரிந்திருக்கும் ஆனந்தத்தோடே ஹனுமான் காட்சி கொடுக்கிறார். சன்னதி வாசல் கதவு ஆச்சரியமான தசாவதார வேலைப்பாடு. மீனோடு ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருமங்கையாழ்வாருடைய பாடல். அதன் படிக்கு வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கும் கதவு. ஆகவே ஊனமாஞ்சேரியில் ராம பரிவாரத்தை சேவித்துக் கொண்ட திருப்தியில் உள்ளோம். இந்த திருப்தியோடே அயோத்தியா காண்டத்தை அடைவோம். சீதையும் ராமனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சீதை கூட வருவேன் என்று கூறுகிறாள். ஆனால் ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காடு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை சீதைக்கு ராமன் எடுத்து உரைக்கிறார். அதை பார்ப்போம். 28வது சர்க்கம். ச ஏவம் ப்ருவதீம் சீதாம் தர்மஜ்ஞாம் தர்மவத்சலஹ நனேதும் குருதே புத்திம் வனே துக்கானி சிந்தையன்னு. காட்டுக்கு போனால் அங்கிருக்கக்கூடிய ஆபத்துகளை நினைத்த ராமன், இவள் தாங்குவளா? செல்வச் சீமாட்டி எங்கு பிறந்தாள், எங்கு கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறாள்? அப்படி இருக்கும்போது இவளால் தாங்க முடியுமா? இவளுக்கு நம்மால் ஒரு துக்கம் நேர வேண்டாம் என்கிற நல்லெண்ணத்தோடே உரைக்கிறான். சீதே யதா த்வாம் வக்ஷ்யாமி ததா காரியம் துவயாபலே வனே தோஷாகி பகவஹ வசதஸ்தான் நிபோதமே. காட்டில் வசித்தால் பல இன்னல்கள் உண்டு. அதை சொல்கிறேன், புரிந்துகொள். சற்றே திறந்த உள்ளத்தோடே கேள். சீதே விமுச்சதா மேஷா வனவாச கிருதா மதிகி. காட்டுக்கு போக வேணும்னு பிடிவாதம் படிக்கிறாயே, அந்த எண்ணத்தை சற்றே ஒதுக்கிவை. பகுதோஷம் ஹி காந்தாரம் வனமித்யபிதேயதே. நிறைய இன்னல்கள், துன்பங்கள், இது நிறைந்ததுதான் காடு என்றுதான் அனைவரும் கூறுகிறார்கள். கிரிர் நிர்ஜர சம்பூதா கிரிநிதிரிவாசினாம் சிம்ஹானாம் வினதா துக்காக ஸ்ரோதும் துக்கமதோவனம். ஆங்காங்கு மலையருவிகள் ஓடி வரும். சிங்கங்களும் கரடிகளும் புலிகளும் தங்கள் இஷ்டத்துக்கு தங்களிடம் என்கிற கர்வத்தோடே உலாவி வரும். மக்களை கண்டால் இவர்களிடத்துக்கு ஏன், இவர்கள் ஏன் நம்மிடத்தே குறுக்கே வந்தார்கள் என்று பாய்ந்து தாக்கும். கிரீடமானாச்ச விஸ்ரப்தாக மத்தாசூன்யே ததா மிருகாக சுப்யதே பர்ணசையாசு
ஸ்வயம் ஸ்வயம் பக்னாசு பூதலே. உணவருந்துவது மிகவும் கடினம். தானாக விழுந்த காய்கனி வலைகளை மட்டும்தான் உண்ண முடியும். கீழே படுப்பதோ படுக்கை கிடைக்காது, பாயும் கிடைக்காது. சருகலைகள், ஏதேனும் இலைகள் உதிர்ந்திருந்தால் அதில் தான் படுக்க வேண்டும். ராத்ரிஷு சமகின்னேன தஸ்மாத் துக்கமதோவனம். இரவு பொழுதில் எந்த விலங்கு நம்மேல் பாயுமோ என்று விழித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதோ கொஞ்ச நேரம்தான் தூங்க முடியும். உபவாசச்ச கர்த்தவ்யா யதா பிராணேன மைதிலி ஜட்டாபாரச்ச கர்த்தவ்யா வல்கலாம்பரதாரணம். நீ பட்டுப்புடவை அணிந்து பழக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் அங்கோ மான்தோல் மரவுரி கட்டி கொள்ள வேண்டும். மரவுரி தரித்தாலே உபவாசம். பட்டினி கிடக்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவதானாம் பித்ருணாஞ்ச கர்த்தவ்யம் விதிபூர்வகம். தேவதைகள், பித்திருக்கள் ஆகியோருக்கு கர்மத்தை விடாமல் செய்ய வேண்டும். நாட்டில் செய்வது சுலபம் சீதே, ஆனா காட்டில் செய்வது சுலபம் அல்ல. அதற்கு வேண்டிய சாமகிரிகளை எங்கு சேர்க்க? நாம் இப்போ ஸ்ராத்தம் பண்றோம், திதி பண்றோம்னா அதற்கு சமைத்து உணவு பரிவார வேண்டும். அதற்குண்டான வகைகளெல்லாம் எங்கே கிடைக்கும்? அது கிடைக்கவே கிடைக்காது. நாம போய் தேடிக்கொண்டு வர வேண்டும். ஒரு தெய்வத்தை பூஜிக்க வேணுமானால் பூ கிடைக்காது, நாம தான் போய் பறித்து வர வேண்டும். பறிக்க போகும்போது விஷ ஜந்துக்கள் இருக்கலாம். சரீசிருபாச்ச பஹவஹ பகுரூபாச்ச பாமினி பதங்காக விருச்சிகாக கீட்டாக தம்சாச்ச மசகைசக. கொசு இருக்கும், ஈ இருக்கும், பூரான் இருக்கும், தேள் இருக்கும், விட்டில் பூச்சிகள் இருக்கும், கிளிகள் இருக்கும். எத்தனையோ பூச்சிகள் துன்பப்படுத்தும். பாதந்தே நித்தியமபலே சர்வம் துக்கமதோ வனம். ஆகவே அனைத்தும் காட்டில் துக்கமயமானது, இன்பமே இல்லை. அனைத்தும் துன்பந்தான். துருமாக கண்டகினச்சைவ குஷாக்காஷாச்ச பாமினி ததலந்தே வனங்கத்வா க்ஷேமம் நகி வனந்தப. அதனால போதும் சீதே, காட்டில் வந்து உன்னால் சமாளிக்க முடியாது. விமர்சன்னிவ பஷ்யாமி பகுதோஷகரம் வனம். ஆக நிறைய இன்னல்கள் இருப்பதாகத்தான் காட்டை நான் பார்க்கிறேன். வனந்துநேதும் நகிருதா மதிர்யதா பபூவ ராமேண ததா மகாத்மனா நதஸ்ஸ சீதாவச்சனஞ்சகார தந்ததோ பிரவீத் ராமமிதம் சுதுக்கிதா. இப்படி பலவாறாக ராமன் சமாதானப்படுத்த முற்பட சீதை சற்றே பொறுத்திருந்து யோசித்து பதில் கூறுகிறாள். அடுத்து 29வது சர்க்கம். ஏதத்து வச்சனம் ஸ்ருத்வா சீதாராமஸ்ய துக்கிதா பிரசக்தாஸ்ரு முகீ மந்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். கண்களிலே நீர் கோத்து கொண்டு குரல் தழுதழுக்க மெதுவாக சீதை பேசலுற்றாள். வருத்தத்தோடு கூறுகிறாள். ஏத்வயா கீர்த்திதா தோஷாக வனே வஸ்தவ்யதாம் பிரதி குணானித்யேவ தான் வித்தி தவ ஸ்நேக புரஸ்கிருதா. உன்னிடத்தில் காதல் ராமா, காதல் கண்ணை மறைக்கும். கல்யாணத்துக்கு முன் என்று சொல்வார்கள். ஆனா நம்மை பொறுத்தவரை நம் கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் காதல் என் கண்ணை மறைக்கிறது. ஏனெனில் நீ என்னென்னெல்லாம் கூறினாயோ அனைத்தும் எனக்கு இன்னலாகப்படவில்லை, அனைத்தும் இன்பமாகத்தான் படுகிறது. நீ சொன்னது காட்டு மிருகங்கள் இருக்கும், பார்க்க எனக்கு விருப்பம் இருக்கிறது. காய்கனிகளைத்தான் உண்ண வேண்டும், வெகு நாட்களாக விருப்பப்பட்டேன். சரகலையில் தான் படுக்க வேண்டும், உடம்புக்கு இன்னும் நல்லது. ஈ கொசு முதலானவை கடிக்கும், எவ்வளவு நாள் உடலை பாதுகாத்து கொள்ள, அதையும் பார்த்து விடுவோம். நீ என்னென்னெல்லாம் இன்னல் என்றாயோ உன் பேரில் இருக்கும் காதல் கண்ணை மறைக்க அத்தனையும் நான் இன்பமாகவே கொண்டேன். நகிமாம் தத் சமீபஸ்தாம் அபிசக்ரோபி ராகவ. யார் என்னை துன்பப்படுத்த போகிறார்கள்? உன் அருகில் இருக்கும்போது இந்திரனே ஒரு நாளும் எனக்கு தப்பு நினைக்க முடியாது. கேவலம் விலங்குகள் என்ன செய்யும்? பதிஹீனாது யானாரி நசா சக்ஷதி ஜீவித்தும் காமமேவம் விதம் ராம துவயா மம நிதர்சிதம். பதிஹீனாது யானாரி. ஒரு பெண் தன்னுடைய கணவனைத்தான் பெரிதும் விரும்புகிறாள். ஒரு பெண் முதலில் தந்தையாரால் போற்றப்படுகிறாள், அடுத்து கணவனால் ரட்சிக்கப்படுகிறாள், அடுத்து குழந்தைகளால் பாதுகாக்கப்படுகிறாள். ஆனால் இம்மூவருக்குள்ளும் கணவனைத்தான் அவள் பெரிதும் எதிர்பார்க்கிறாள். ஆக கணவனும் மனைவியை, மனைவியும் கணவனை எத்தனை தூரம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆதேசோ வனவாசஸ்ய பிராத்தவ்யா சமயா கில சாத்வயா சக பர்த்ராகம் யாஸ்யாமி பிரியதான்யதா வனவாச சகிருதோத்சாக வனவாச கிருதோத்சாக நித்தியமேவ மகாபல என்று என்னுடைய ஜோசியக்காரர்கள் சொன்னார்களோ அன்னிலிருந்து காட்டுக்கு போக தயாராகத்தான் உள்ளேன். கன்யயாச்ச பிதுர்கேகே வனவாச ஸ்ருதோமயா பிக்ஷிண்யாக சமவருத்தாயா மம மாதுரிஹாகிரதா பர்த்தாரம் அனுகச்சந்தி பர்த்தாகி பரதைவதம்.
அனைத்தும் கணவன்தானே ஒரு பெண்ணுக்கு. ஒரு பதிவிரத்தை வேற யாரை நம்பி இருக்க போகிறாள்? பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கையோகோ நேதுமர்ஹசி காகுத்ஸ்த சமான சுகதுக்கினீம். உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கெடுத்துக் கொள்பவள் நான். அதற்கு உரிமையும் விருப்பமும் இருக்கும் அவள். எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா பங்கெடுக்க விருப்பம் இல்லாவிட்டால்? பலருக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா மனைவி என்னும் உரிமை இல்லாவிட்டால்? ரெண்டும் எனக்குண்டு ராமா. உரிமையும் உளது, விருப்பமும் உளது. ஆகவே கூட்டி செல்ல வேண்டும். என்னை பக்தைன்னு ஏற்றுக்கொள், அல்லது பதிவிரதைன்னு பார்த்துக்கொள், அல்லது ஒரு தீனை, உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாதவள்னு பார். எப்படி பார்த்தாலும் அழைத்து போ. நீ மட்டும் கூட்டி போகவில்லை என்று கூறினால் விஷம் அக்னிம் ஜலம் வா அகம் ஆஸ்தாஸ்யம் ருத்யுகாரணாத். ஒன்னு நஞ்சு பருகி உயிர் விடுவேன், தண்ணீரில் குதிப்பேன், நெருப்பில் வீழ்வேன். இது உறுதி. சிந்தயந்தீம் ததா தாம் து நிவர்த்தயிதும் ஆத்மவான் குரோதாவிஷ்டந்து வைதேகிம் காக்குஸ்தோ பகுசாந்தவத். அப்படியும் ராமன் மனது மாறாமல் இவளை எப்படியாவது நம்ப வைக்க வேணும், சமாதானப்படுத்த வேணும்னு பார்க்கிறான். மேற்கொண்டு கம்பர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ராமன் கானத்தின் வெம்மையை உன் கான்கள் தாங்கா என்கிறான். வல் அரக்கரின் மால்வரை போய் விழுந்து அல் அரக்கின் உருக்கு அழல் காட்டு அதற்கல்லறக்கும் கடுமையை அல்ல நின் சில் அறக்குண்ட சேவடி போது. வல்லரக்கர் இருக்கக்கூடிய காட்டை உன் சில்லறமான திருவடி தாங்குமா? ரொம்ப சின்ன திருவடி சீதை, அது தாங்காது. அரக்கர்கள் வாழுமிடு. ஆனால் சீதை பதில் கூறுகிறாள், பரிவு இகந்த மனத்து ஓர் பற்று இலாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கனும் எரியும் என்பது யாண்டையது ஏண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு. உன்னை விட்டு பிரிந்தால் நாடே சுடுமே ராமா. காடா சுடும்? நீ காடு சுடும் என்கிறாய், ஆனா உன்னை பிரிந்தால் நாடு சுடும். இதை நினைத்து இவளை எப்படி மாற்றலாம்னு ராமன் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே ஷடக்கென சீதை உள்ளே சென்றாள். தன் ஆடையை மாற்றி மரவுரி தரித்து கொண்டு வருகிறாள். அணைய வேலை அகமனை எய்தினள் புனையும் சீரம் துணிந்து புனைந்திடல் நினைவின் வள்ளல் பின் வந்து அயல் நின்றனள் பனையின் நீழ்கடம் பற்றிய கையினாள். பனை போன்ற நீண்ட திருக்கை படைத்த ராமன் நின்று கொண்டிருக்கிறார். ஷடக்கென தன் உடையை மாற்றிக்கொண்டு வந்தாள். ராமன் கை பிடித்தாள். ராமா, நான் தயார், நீ தயாரானால் பின்னே வரலாம் என்று கூறுகிறாள். இது நினைத்து ஏதும் புரியவில்லை ராமனுக்கு. அப்போது முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்பினும் வெல்லும் வெண்ணகையாய். முல்லை, கடல் முத்து இது முதலானவர்கள் தோற்கக்கூடிய சிரிப்பு படைத்தவளே சீதே, அல்லை போத அமைந்தனை ஆதலின் எல்லையற்ற இடர் தருவாய். நீ என்னோட கூட வந்தாயானால் எனக்கு எவ்வளவு துன்பம் தெரியுமா என்று ஷடக்கென புரியாமல் பேசிவிட்டான் ராமன். இது கண்ட சீதை கூறுகிறாள், கொற்றவனது கூறலும் அரசனதை கூற கோகிலம் செற்றதன்ன குதலைகள் சீருவாள். ஒரு கோகிலம் குயில் கூவினால் அது சீதை பேச்சில் தோற்கும். அப்படி பேசக்கூடிய சீதை உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே. ராமா, இப்போது புரிந்து விட்டது. நீ இத்தனை சொன்னது என்னை கூட கூட்டி போனால் உனக்கு துன்பம் என்று பார்த்திருக்கிறாய். என்னை பத்தி நீ சொல்லவில்லை. என் துறந்த பின் இன்பம் கொலாம், என்னை விடுத்து போனால் இன்பமாக இருக்கலாம்னு நினைக்கிறாயா என்று சீதை கேட்க, இனி பேசக்கூடாது என்று ராமன் முடிவெடுத்தான். சீதையை அழைத்து போக திருவுள்ளத்தில் கொண்டான். மேலே வால்மீகி என்ன கூறுகிறார்னு பார்ப்போம். தற்போது ஊனமாஞ்சேரி கோதண்டராமர் சன்னிதானத்தில் விடைபெற்று கொண்டு புறப்படுவோம்.